Hi friends, welcome back. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ரொம்பவே சிம்பிள் அண்ட் சூப்பரான தக்காளி ரசம். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கங்க. சோ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். இப்போ வாங்க இந்த தக்காளி ரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு நான் இன்னைக்கு 2 தக்காளி எடுத்து வச்சிருக்கேன். நான் வந்து 2 பேர்த்துக்கு செய்யறதுனால கம்மியா எடுத்திருக்கேன். உங்களுக்கு அதிகமா வேணும்னா நீங்க அதிகமா கூட எடுத்துக்கலாம். இதை வந்து ரஃபா சாப் பண்ணிட்டு ஒரு பேன்ல ஆட் பண்ணிட்டு 1 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கங்க. இதை வந்து நல்லா கொதிக்க விடுங்க. தக்காளி நல்லா குழையிற அளவு வேகணும். தக்காளி நல்லா வெந்துட்டு இருக்கும் போதே நீங்க வந்து இதை நல்லா மசிச்சு விட்டுருங்க. இது இந்த மாதிரி வெந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற விட்டுறலாம். இது ஆறுனதுக்கு அப்புறமா இதை வந்து நம்ம கையை வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். கரைச்சிட்டு இதில் இருக்கிற அந்த தோலை மட்டும் ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. இப்போ தக்காளி எல்லாம் கரைச்சாச்சு. இதை வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். இது கூட தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிட்டு வச்சிருங்க. இதுக்கு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி ஊற வச்சு வச்சிருக்கேன். 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் கடுகு, கருவேப்பிலை 1 கொத்து, காஞ்ச மிளகாய் 1, மூணு சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. 4 பல் பூண்டு இடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இது கூட ரசப்பொடி 1 டீஸ்பூன், தேவைப்பட்டா மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேன் வச்சுட்டு அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இதில் கடுகு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாயும் ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணிட்டு இதை வந்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற புளியை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. புளி ஆட் பண்ணிட்டு இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் ஆட் பண்ணிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த ரசத்துக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. புளி நல்லா கொதிக்க வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ புளி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம கரைச்சி வச்சிருக்கிற அந்த தக்காளி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் செக் பண்ணி பார்த்துக்குங்க. சால்ட்டும் புளியும் பத்தலை அப்படின்னா நீங்கள் திரும்பவும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம இடித்து வச்சிருக்கிற பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். ரசப்பொடி 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கங்க. நம்ம வீட்டில் அரைச்ச ரசப்பொடி தான் யூஸ் பண்ணுறேன். ஆல்ரெடி ரசப்பொடி ரெசிபி வந்து நம்மளோட சேனலில் இருக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. காரத்துக்காக கொஞ்சமாக மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து நிறையா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ மிக்ஸ் பண்ணினதுக்கு அப்புறமா நம்ம
ரசம் வந்து இனி மிக்ஸ் பண்ணக்கூடாது. இது அப்படியே தான் நம்ம கொதிக்க விட போகிறோம். ரசம் ரொம்ப கொதி வரக்கூடாது. லைட்டாக கொதிக்கிறக்கு ஆரம்பிக்கும் போதே இந்த மாதிரி ஆரம்பிக்கும் போதே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பரான தக்காளி ரசம் ரெடியாகிருச்சு. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.